ஹாய். நேற்று டே 1ல தூங்கி எந்திரிச்ச உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறத பத்தி பார்த்தோம். இன்றைக்கி டே 2. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம ஃபுல்லாக பட்டினியாக இருந்துட்டு, காலையில் அந்த ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுனால தான் அதுக்கு பெரிய பிரேக்ஃபாஸ்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஏதோ ரீசன் சொல்லிக்கிட்டு, இல்லை டைம் இல்லை ஏதோ ரீசன் சொல்லிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அது பயங்கர கொடுமை. ஏன்னா, நான் காலையில் அந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உடம்பு வந்து மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண முடியும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பயங்கர கம்ஃபர்ட்டாக நம்ம இருக்கலாம். எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையை நம்மளை கவனம் செலுத்த முடியும். டைஜஸ்டிவ் ட்ராக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதுக்குமே நான் பண்ணாமல், எனக்கு நேரம் இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறேன். இல்லை கிடைச்சத வாயில போட்டு போகிறேன். உதாரணத்துக்கு 2 டீ குடிச்சிட்டு போகிறது. அதுக்கப்புறம் போகிற வேலை ஏதாவது ஒரு 11 மணிக்கு போல் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் திங் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா பசிக்கும். ஆனால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 டீ உள்ள குடிச்சு வைக்கும்போது என்ன ஆகும்னா, டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த அல்சர் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், மெட்டபாலிசத்தோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் எதுவுமே நம்மளால் அவ்வளோ ஆக்டிவாக எடுக்க முடியாது. ரொம்ப ட்ரௌசியாகவே இருக்கும். செய்யலாம் ஒரு வேலை செய்யலாம்னு நினைப்போம், பார்த்துக்கலான்னு தோணும். இன்னொரு 2 டீ எக்ஸ்ட்ரா குடிக்க சொல்லும். வெறும் டீயோட போமா, ஒரு சமோசா, ஒரு வடை ஒன்று போய் இப்படி என்ன விட ஃபுல்லாகவே பேட் கேலரிஸாக உள்ளே போகுமே தவிர, குட் கேலரி பக்கம் போகாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டிய நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அதை ஸ்கிப் பண்ணதோட விளைவு தான் இவ்வளோ விஷயம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தொடர்ந்துடும். ஸோ காலை எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும். அதுக்கப்புறமா பேசிக்கான ஃபிட்னஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும், உடம்புக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறவங்க யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்புறம் என்ன, உங்கள் உடம்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணும், ஐ லவ் யூ சொல்லும். சரியா? ஸோ எதை பிரேக் பண்ணாலும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப்பிங் ஆடிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரேடியாக நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா, உடம்பு உங்கள்கிட்ட என்ன பண்ணும், வெயிட் பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் ஒத்துழைக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ண, கடைசியில் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? உங்கள் உடம்பு உங்கள் கையில் தான். பத்திரம். டேக் கேர்.